சொல்லுங்களேன் பிள்ளைகள். சொன்னா தானே எனக்கு தெரியும். இருக்கு, இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரி ஓகே. பெரேதாண்டா முந்த நாள்ன்னு படிச்சோம். அதாவது நேற்றைக்கு முந்த நாள் முன்தினம்னு அர்த்தம். ஈயேண்டா நேற்றுன்னு அர்த்தம். அதேண்டா இன்றுன்னு அர்த்தம். ஹெட்டேண்டா நாளை. அனித்தாண்டா நாளை மறுநாள். நாளை அன்றைக்குன்னு அர்த்தம். பாந்தரன்னு சொன்னா அதிகாலை. பாந்தரண்டா அதிகாலை. உதேண்டா காலை. தவல்ண்டா மதியம். ஹவசண்டா மாலை. ரேண்டா இரவு. களிங்குண்டா முதல். தெங்குண்டா இப்போ. பஸ்ஸேண்டா பிறகு. இஸ்ஸரஹட்டன்னு சொன்னா எதிர்காலத்துல அல்லது பிறகு பாப்போம்னு சொல்றது தானே. அப்ப எதிர்காலத்துல பாப்போம்னு சொல்றது தான் நாங்க சொல்றோம். அந்த பிறகுக்கு தான் நாங்க இஸ்ஸரஹட்டன்னு சொல்றது. இந்தான்னு சொன்னா இருந்து. வெனக்காங்கன்னு சொன்னா வரைக்கும் அல்லது வரைன்னு சொல்றோம். அதுக்கு தான் நாங்க வெனக்காங். லபனன்னு சொன்னா அடுத்தன்னு அர்த்தம். ஈலங்கன்னு சொன்னா எதிர்வரும் அல்லது அடுத்தன்ற அர்த்தம் தரும். கியண்டா கடந்த, சென்ற, போனன்னு பயன்படுத்துறோம். அதுக்கு அப்படி பயன்படுத்துறோம். கிய. மேன்னு சொன்னா இந்த, இதோ, இதுன்ற அர்த்தம் தரும். இப்ப உச்சரிங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் உச்சரிங்க பாப்போம். இந்த இருக்கிற இதுல இருந்து ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். பெரேதாண்டா என்ன? இந்த சிங்களத்துல சொல்லி சொல்லி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். மைதிலி சொல்லுங்க பாப்போம். மைதிலி. சொல்லுங்க பாப்போம். மாலினி சொல்லுங்க பாப்போம். මම ஆஹா. පෙරේදා ஆ. අ ගිගිලා இல்ல, இல்ல. இது இது சும்மா சொல்லிட்டு வந்தீங்கன்னா சரி. பெரேதா මම හෙට இல்ல, இல்ல, இல்ல. பெரேதாண்டா என்ன? පෙරේදා ஈயேண்டா என்ன? ஆ. පෙරේදා முந்த நாள், ஆ. ඊයේ நேற்று, அத இன்று, ஆ. ஹට ஹட்டடா நாளை, ஹட்ட இல்ல. அது அனிதா ஹேட்ட, 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 நானா ஹேட்ட. ஹேட்ட. හෙට හෙට ஹேட். හෙටට நாளை, ம். அனித அனித என்ற நாளண்டைக்கு, ம். பாந்தரண்டா அதிகாலை, உதே என்று சொன்னா காலை, தவசண்டா மாலை, இல்ல, இல்ல. தவசம் இல்ல அது. தவல். தவல் 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 ம். தவல் தவல் தவலண்டா? தவல் தவல்னா தவலண்டா மதியம் மதியம். மதியம் ம். கவச என்று சொல்லி சொன்னா அது கவசம் இல்ல. அது ஹவச. பின்னேரம் ஹவச. தவசவா ஹவச, ஹவச, ஹவச. ஹவச ஹவச ஓ! ஹவச. ஹவச ஓ! ஓகே ஹவச என்று சொன்னா பின்னேரம், ம். என்று சொல்லி சொன்னா இரவு. ம். அவ்வளவுதானே. அடுத்தது கலின், தெங், பஸ்ஸே, சரஹட். கலிங் கலிங் என்றா பின்னுக்கு, இல்ல. தெங்க் இல்ல, 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 இல்ல. முன்னுக்கு. அப்ப கலிங்கண்டா முதல், முதல். முதல். ஓ! கலிங்கண்டா முதல். ஓ! சாப்பிட முதல் கை தெங்க் கழுவணும். சாப்பிட முதல் கை கழுவணும். எழும்பி வேலைக்கு போறதுக்கு முதல் குளிக்கணும். அந்த முதல் முதல்ன்னு சொல்றோம். அதான் களி. முதல். ஓகே கலிங். ம். தெங் என்றா இப்ப, ம். தெங், பஸ்ஸே தெங். என்றா பிறகு, ம்ஹ்ம். அஹ், இசரகான்னு சொன்னா முன்னுக்கு தானே அதுவும். இஸ்ஸரஹட்டன்னு சொன்னா தெரியல. பிறகுன்னு அர்த்தம். பிறகு ஓ! முன்னுக்கு பிறகுன்னு 2 அர்த்தம் இருக்கு. முன்னுக்கு பிறகு. ஓகே. ம். இந்தங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகா இந்தங். இல்ல. இன்னான்னுண்டா இருந்து. அத இந்தாங் இண்டையில இருந்து. இருந்து. ஹெட்டை இந்தாங் நாளையில இருந்து. அதை இந்தாங் மம் பொன்னினே. இண்டையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன். அதை நம் மங்கையாட்ட பணிந்தினே. வெனக்கு இதிலிருந்து வெனக்கு நான் உங்களுக்கு ஏச மாட்டேன். அப்படின்னு சொல்றோம். இதான். வெனக்கங் வெனக்காங். வெனக்கங் வரைக்கும். வெனக்கங்கன்றா இன்ன வெனக்காங் வரைக்கும். வரைக்கும். ஓ! அத வெனக்காங். இண்டு வரைக்கும். ஹெட்ட வெனக்காங். நாளைக்கு வரைக்கும். ஓகே. ம். லபன ம். லெபனன்டா? அடுத்து. லபன் அடுத்ததா? அடுத்த, அடுத்த, அடுத்த கிழமை. லபன சத்தியே. அடுத்த அடுத்த. மாசம். ஓகே. லபன லபன மாசம். அடுத்த.
அடுத்து. ஓகே, ஓகே. ஈலங்கண்டா பக்கத்துல அப்படியோ? ஈலங்கன்னு அல்லது சொன்னா பிறகா? எதிர்வரும். அடுத்து. எதிர்வரும். எதிர்வு. ம். அடுத்தது கியா? கிய. கிய, கிய. கியாண்டா முடிஞ்சுது போயிட்டு. கியண்டா இறந்த போன. காலம். ஓ! கியண்டா போன, போன, கடந்த என்று சொல்றது தான் கிய. அப்ப மேண்டா? அடுத் மேண்டா இதோ இது மே 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 மெத்தனைனோ மே இது இது மேண்டா இந்த, இந்த இந்த, இதோ அப்படின்ற மாரி அர்த்தங்கள் தரும். சரியா? ஓகே. ம். சரி. அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கோ. அவுருத்தண்டா வருடம். அவுருதுண்டா வருடங்கள். விளங்கிட்டா? அவுருத்தண்டா வருடம். அவுருதுண்டா வருடங்கள். மாசெய என்றால் மாதம். மாச என்றால் மாதங்கள். சத்திய என்றா கிழமை. சதி என்றா கிழமைகள். சுமானே என்றா வாரம். சுமான என்றா வாரங்கள் அப்படின்னு அர்த்தம் தரும். விளங்கிட்டா? விளங்கிச்சா? நான் மட்டும் தான் படிக்கேன் போல கிடக்கு. ஓகே. அவுருத்த என்றா வருடம். அவுருது என்றா வருடங்கள். மாச என்றா மாதம். மாச என்றா மாதங்கள். சதிய என்றா கிழமை. சதி என்றா கிழமைகள். சுமானே என்றால் வாரம். சுமான என்றால் வாரங்கள். இவை அனைத்தையும் பயன்படுத்தி கீழே தரப்படும் 2 வசனங்களை இணைக்கவும். சரியா? சரி பார்க்கலாம். அப்போ இதுல பாருங்க. என்ன பாப்போம். தந்திருக்கிறாங்க? இந்தன் என்று சொன்னால் இருந்து அல்லது முதல் என்று அர்த்தம் தரும். வெனக்காங்கன்னு சொன்னா வரைக்கும் ம். அல்லது வரைன்னு அர்த்தம். அப்போ வரைக்கும். உதே இந்தான் ம். என்ன? உதே காலை வரைக்கும். உதே இந்தான்னு சொன்னா காலையிலிருந்து. காலையில் இருந்துன்னு அர்த்தம். இந்த நண்டை இருந்து. ஓகே. இருந்து. ஆ, உதே இந்த. காலையில இருந்து. காலையிலிருந்து. ஓ! உதே இந்தான். காலையில இருந்து பின்னேரம் வரைக்கும்னு சொல்லுங்க அப்போ. உதே இந்தன். உதே இந்தன். தவச வெனக்கன். ஹவஸ் வெனக்காங். ஹவஸ ஹவஸே தவசன்னா தவஸ் நாள். கவ் ஓகே. கவச 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 இல்ல. வெனக்கன். கவச இல்ல. ஹவஸ் ஹவஸ் வெனக்காங். கவச ஹவச வெனக்கன். ஹவஸ் வெனக்காங். அடுத்தது தெக்கே அவ இந்தான்னு வந்திருக்குது. தெக்கே இந்தான்னு சொன்னா 2 மணில இருந்து. 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும்னு சொல்லுங்க. திக்கே திக்கே அ இந்தன் அ, பஹ ஆ, வனக்கன். தெக்கே இந்தான் பஹ வெனக்காங். தெக்கே இந்தான் பஹ வெனக்காங். 2 மணில வெனக்கன் இருந்து 5 மணி வெனக்கன். வரைக்கும். சரி. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும். எப்படி சொல்றது? கியா அவுரு இந்தங் இல்ல. கிய அவுருத்தே இந்தான். வாசிக்கிறீங்க இன்னும். அவுருத்த கியா பாடமாக்கல. அவுருத்த தெரியாது. இல்ல எனக்கு மறைச்சு நிக்குது. ஒண்ணும் வாசிக்கலாம் சின்ன ஸ்கிரீன்ல. ஆ. கி கியா அவுருத்து இந்தனா? ஓ! கிய அவுருத்தே இந்தான். கியா அவுருத்து இந்தன். ம். மே அவுருத் ஆ. வெனக்கன். மே அவுருத்த வெனக்காங். சரி. அடுத்தது லபன மாசே இந்தாங். அடுத்த மாசத்துல இருந்து அதுக்கு அடுத்த மாசம் வரைக்கும். லபன மாசத் மாசக் இந்தங் லபன மாசே இந்தங் இந்தான். லபன மாசே இந்தான். லபன மாசே இந்தங். ம். அடுத்த அ அ என்ன சொன்ன நீங்க? அடுத்த மாசம் வரைக்கும். அதுக்கு அடுத்த மாசம் வரைக்கும். அடுத்த மாசத்துல இருந்து அதுக்கு அடுத்த மாசம் வரைக்கும். ம். நம்ம அப்படி சொல்றோம் மாஸ் இல்லையா நாங்க? மாசக் நாங்க அப்படி சொல்றோம் இல்லையா? அடுத்த மாசத்துல இருந்து சொல்றேன். அதுக்கு அடுத்த மாசம் வரைக்கும் மழை பெய்யும். பிறகு வெயில் தான் அடிக்கும்னு சொல்றது இல்லையா நாங்க?
சொல்றது. ஓ! அடுத்த மாசம் சிங்களத்துல சொல்றேன் இல்லையே. ஓ! அடுத்த மாசம் எங்களுக்கு லீவு வரும். அப்போ அடுத்த மாசத்துலருந்து அதுக்கு அடுத்த மாசம் வரைக்கும் ஃபுல் ட்ரிப் தான். என்று சொல்றேன் தானே! அப்ப அடுத்த மாசத்துலருந்து அதுக்கு அடுத்த மாசம் ஓ! வரைக்கும் எப்படி சொல்றது? லබන මාස ඉඳන් லබன மாசே இந்தான். ලබන මාසේ ඉඳන් ம். අ ம் அடுத்த அ ලබන ඊළඟ වෙනකන් ඊළඟ ඊළඟ අ ඊළඟ ඊළඟ මාසෙක් වෙනකන්. மாச வெனக்காங். ரைட். ஓகே. அடுத்தது ஈலங்க சுமானேந்தாங். அடுத்த வாரத்தில இருந்து. ஈலங்க சுமானேந்தாங். அடுத்த வாரத்தில இருந்து. ம். அதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும். எப்படி சொல்றது? ඊළඟ සුමන ඉඳන් ம். සුමන ஈலங்க சுமானேந்தான். அடுத்த வாரத்தில இருந்து. அதுக்கு அடுத்த ඊළඟ வாரம் வரைக்கும். සුමානේ ඉඳන් நேரத்துல லபன சுமானே லபன மாசேந்தாங். ஈலங்க மாசே வெனக்காங்க நான் சொன்னேன். இப்ப ஈலங்க சுமானேன்டா அதுக்கு அடுத்ததுக்கு எப்படி வருமோ? அப்படியா? අදන්න. அதானே. ඊළඟ සුමානේ ඉඳන් ඊළඟ සුමානේ එනකම්. ආ ඕකේ. ඊළඟ සුමන ඉඳන් ඊළඟ සුමානේ වෙනකන්. ஆ අද වෙනකං. சரி. முக்கியமான ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுங்கள். වැදගත් දෙයක් දැනගන්න. என்னது? පාන්දර, දවල්, හවස, රෑ, පෙරේදා, ඊයේ. விளங்கிட்டா? අද, හෙට, අනිද්දා, හවස, අද, එදා. இந்த வார்த்தைகளை ஆ என்ற வார்த்தையுடன் பயன்படுத்தும் பொழுது, ஏ சப்தம் பயன்படுத்த வேண்டாம். என்ன வார்த்தையை பயன்படுத்துவது? இந்த டைப் பண்ணினவன பார்த்தீங்களா? எப்படி பண்ணி வச்சிருக்கானுன்டு. இதானே பிரச்சனை. சரி. இதுல விளங்கிச்சா உங்களுக்கு என்னன்டு? பாந்தர இருக்கு தானே? ஹலோ? ஹலோ? கேக்குதா? ஓம். ஓம் சார் ஓம். ஓம். இதுல இந்த நம்மோட பொடியன் ஒருத்தன் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறான். இத சரி செய்ய சொல்லணும். சரி ஓகே. இதுல பாருங்க. පාන්දර, දවල්, හවස, රෑ, පෙරේදා, ඊයේ. අද, හෙට, අනිද්දා இங்கேயும் ஹவஸ போட்டு, இங்கேயும் ஹவஸ போட்டு வச்சிருக்கு. ஹவஸ, அத, எதா. இந்த வார்த்தைகள் இருக்கு தானே, இதெல்லாம் நாங்க பயன்படுத்தும்போது, இந்தான் பயன்படுத்துறோம் தானே. அதாவது இந்த இந்தான், இந்தான்ட்டு பயன்படுத்துறோம். இதுல பார்த்தீங்களா, நீங்க ஒரு விஷயத்த அவதானிச்சீங்களா? உதே இந்தான் என்று வந்திருக்குது. அப்படித்தானே? உதே இந்தான் என்று வந்திருக்கா? வரலையா? கதைங்கள் என்னப்பா? උදේ උදේ உதே இந்தான். ඕම. அப்படி என்றால் காலையில இருந்து. அடுத்தது தெக்க இந்தான் வரலையே. தெக்கே இந்தான் வந்திருக்குது. அடுத்தது கிய அவுருத்த இந்தான்னு வரல. கிய அவுருத்தே இந்தான். ஏ சவுண்ட் வந்திருக்குது. அப்போ லபன மாசே இந்தான். லபன மாச இந்தான் வரல. லபன மாசே இந்தான் வந்திருக்குது. அடுத்தது ஈலங்க சுமானே இந்தான் வந்திருக்குது. ஏ சவுண்ட் வந்திருக்குது. ஆனால் பாந்தர, தவல், ஹவச, ரே, பெரேதா, ஈயே, எதா, அத, அனித்தா, ஹெட்ட, அத. එදාට එන්න සර් එදා எதாண்டா அன்று. கண்ணுக்கு முன்னால இல்லாத நாள். අන්රා. ஓ! ஓகே. அன்றைக்கு ஒரு நாள். ஓகே. ஓ! அன்றுன்னு சொல்லும். அன்று நான் போன நான் அன்றொரு நாள். இப்படித்தான் போய்க் கொண்டிருக்கைக்க, இப்படி பார்த்தேன் நான். பயங்கரமா இருந்ததுன்னு சொல்லுவோம். அதான் அது. இந்த வார்த்தைகள என்றைக்கு நடுவுல இந்த இது வந்திருக்கணும். இதான் இந்த இந்தான் வந்திருக்கணும். இந்தான் என்ற வார்த்தையுடன் பயன்படுத்தும் பொழுது, ஏ சப்தம் பயன்படுத்த வேண்டாம். விளங்கிச்சா? அப்ப நேத்துல இருந்து ஈயே இந்தான்.
முந்த நாள்ல இருந்து பெரேதா இந்தான். பெரேதாயே இந்தான்ட்டு வராது. அதே இந்தான்ட்டு வராது. அதை இந்தான். எதா இந்தான். அன்றிலிருந்து. ஹவஸ இந்தான். அப்ப ஹவஸே இந்தான்ட்டு வராது. ரே இந்தான். ரேயே இந்தான்ட்டு வராது. அதே மாதிரி அனித்தா இந்தான். ஹெட்டே இந்தாங். அதை இந்தாங். பாந்தர இந்தாங். அந்த இந்தாங்கன்ற வார்த்தை பயன்படுத்தும் போது இந்த ஏ சவுண்ட் பயன்படுத்த தேவையில்லை. விளங்கிச்சா இப்ப? ஓகே. அடுத்தது சிங்கள மொழியில் த என்ற வார்த்தைக்குரிய அல்லது த எனும் ஒலிக்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அது விளங்குதானே உங்களுக்கு? கேள்வி வரும் பொழுது த என்ற ஒலி சரி எனக்கு வர வேண்டும். கேள்வி அல்லாத சந்தர்ப்பத்தில் அது வரக்கூடாது. உதாரணம் கீழே தரப்பட்டுள்ளது. என்ன தரப்பட்டுள்ளதுன்னு பாருங்க. இதுல வந்துட்டு கொஹெத அண்ணே எங்க போறீங்க? இப்போ இங்க கொஹே ஹரி அண்ண. இப்ப கொஹேத ஹரின்னு வரலையே. இப்ப கொஹேத அண்ணே கேள்வி. கேள்வி வந்ததுனால த வந்திருக்குது. கொஹேத அண்ணேன்னு வந்திருக்குது. அப்ப இங்க வந்துட்டு கொஹே ஹரி அண்ண எங்கேயாவது போங்க. இது கேள்வி இல்ல தானே. அதனால த வரல. கொஹேக்கு பக்கத்துல த வரல. அப்ப கொஹேத ஹரி அண்ணன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி முகத்த கரண்ணே என்ன செய்றீங்க? இதுல முகத்தைக்கு த வந்திருக்குது. முகத்த கரண்ணே வந்திருக்குது. அப்போ முகக் ஹரி கரண்ணே என்னத்தையாவது செய்யுங்க. அப்போ முகக் ஹரின்னு வந்திருக்கு. முகக் த வரல. அடுத்ததா பாத்தீங்களா இருந்தா முனவத கரண்ணே என்று சொன்னா என்ன செய்றீங்கன்னு அர்த்தம். இப்போ முனவ ஹரி கரண்ணே ஏதாவது செய்யுங்க. இந்த இடத்துல முனவாத ஹரி கரண்ணன்னு வரல. முனவ ஹரி கரண்ணே ஏதாவது செய்யுங்கன்னு வந்திருக்குது. அதே மாதிரி பாருங்க கௌத கியூஏ யாரு சொன்னது? கௌத கியூஏ யார் சொன்னது? இப்போ இந்த இடத்துல கௌருனத் கமக்னே யாரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வந்திருக்குது. விளங்கிச்சா? நான் படிப்பிச்சேன் விளங்கிச்சா? ஓ! விளங்கிட்டு. நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க வாசிங்க. நல்லா வாசிச்சு சவுத்து போய் போங்க. போய் மூடிட்டு நீங்க வேற கிளாஸ பாருங்கோ. நாங்க இப்படித்தான் இருப்போம். என்ன? நீங்க தொண்ட கிழிய வாசிங்கோ. நாங்க பேசாம கேட்டுக்கொண்டு இருப்போம். நாங்க வரைய மாட்டோம். நீங்க வச்சுட்டு கத்துங்கோ. உடனே. ஐயோ அப்படி இல்ல அப்படி இல்ல வேற ஒரு ஆளை கேளுங்க இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க கேள்வி சாரி மாஸ்டர் ஏன்னா இங்க போன் வந்துட்டுது அதனாலதான் ஓ! ஓ! சரி, சரி, சரி. ஓகே.